இப்ப நிக்கிற வேட்பாளர் இதை நம்பிட்டு இருக்கார். எது எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சிட்டார். இவர் முதல் எங்க இருந்தார்? அதிமுக இருந்தார். வேட்டி மாத்தி கட்டிட்டு அங்க போயிட்டார். வேட்டி மாத்தி கட்டி அங்க போயிட்டார். இன்றைக்கு நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் பாராம தலைமை நிறுத்தப்பட்ட அவரை வெற்றி பெற செஞ்சாங்க. இங்க இருக்கின்ற நிர்வாகிகளுடைய ரத்தம் வியர்வை ரத்தமாக சிந்தி வெற்றி பெற செஞ்சாங்க. அப்படித்தானே? அவர் அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தால அங்க சேர்த்துனாங்க. அதிமுக என்ற கட்சியில எம்எல்ஏ என்ற அடையாளம், அந்த அடையாளத்தை வச்சு தானே அங்க கட்சியில அங்க ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதிமுகவில் இப்ப இந்த அடையாளத்தை கொடுக்கலாம், அவருக்கு இடம் கொடுப்பாங்களா? அங்க அடையாளத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, விலாசத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் உழைத்து உழைத்து அந்த உழைப்பால் அவருக்கு அந்த வெற்றி கிடைச்சது, அந்த அடையாளம் கிடைச்சது. அதை கூட மறைந்து கட்சிக்கு துரோகம் விளைவித்து வேறு இடத்தில் போய் அடைக்கலம் பண்ணிருக்கிறீங்க. கையில பச்சை குத்தி இருக்கிற, கையில மறைக்க முடியாது. அதனாலதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் உஷாரா இருந்து எல்லாத்துக்கும் பச்சை குத்தி விட்டார். இப்படியெல்லாம் தப்பு செய்வீங்க, நாங்க கஷ்டப்பட்டு உங்களையெல்லாம் வளர்ப்போம், நீங்க வளர்ந்த உடனே நீங்க உங்க வேலையை காட்டுவீங்க. அதற்காகத்தான் அந்த காலத்தில் பச்சை குத்தி விட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? உண்மைதானே? அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் வீரா பேசுறாரு. நல்லா நினைச்சு பாருங்க, அவர் சட்டமன்றத்தில் அதிமுக இருக்கும் போது திமுக எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணார். மறைக்க முடியாது தம்பி, அப்படியே பதிவாகி இருக்குது. அதை கொண்டு வரலாம்னு தான் நினைச்சேன், நாகரிகம் கருதி கொண்டு வரல. அந்த அளவுக்கு கடுமையா திரு கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலினையும் விமர்சனம் செய்த வேட்பாளர் திமுக வேட்பாளர். அப்போ நிறைய கூட்டத்தில் திட்டினார், திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார், தீய சக்தி திமுக என்று விமர்சனம் செய்தார். அப்ப நல்ல வாய். இப்போ நீங்களே சொல்லிக்கங்க, அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் விட்டு வைக்க மாட்டார். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, மக்களுக்காக வாழ்ந்த மறந்த தலைவர்கள், தங்களுக்கு குடும்பம் இல்லை, இந்த நாட்டு மக்கள் தான் குடும்பம், இந்த அதிமுக தான் பிள்ளைகள், அவர்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அவருடைய ஆன்மா சும்மா விடாது. விடுமா? அதோட கேவலம் டாய்லெட் பராமரிப்பு, அதை கூட விட்டு வைக்கல இந்த ஆட்சியில். டாய்லெட் பராமரிப்பில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு பெரிய மாநகராட்சி, சென்னையில் சுமார் 30 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. 30 லட்சம் பேர் ஓட்டர்ஸ், பொதுமக்கள் பார்த்தா 40 லட்சம் பேர். இவங்களுக்கு அடிப்படை தேவை நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல சுகாதாரம் கொடுக்கணும், இன்னைக்கு கழிவு நீர் அகற்ற வேண்டும், இன்றைக்கு தெருவிளக்கு அற்புதமாக எரிய வேண்டும், குப்பைகள் அகற்ற வேண்டும். இது அடிப்படை தேவை. அதுக்கு ஒரு பொம்மையை பிடிச்சி கொண்டு வந்து கோர வச்சுட்டாங்க மேயரை. பாவம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நான் இல்லைன்னு சொல்லல. ஏங்க, தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை, எவ்வளவு பெரிய சென்னையில் மக்கள் தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருக்க திறமையான ஆளு திமுகவில் இல்லையா? அவர்களுக்கு ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தர் தேவை. அவர்களை கொண்டாந்து மேயராக்கி அமர வச்சு ஊழல் செய்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கிறோம். உண்மைதானே? உண்மைதான். திமுக ஆளே இல்லை. ஆள் இருந்தா இங்க இருக்கிற ஆள் போய் அங்க எதுக்கு போய் மந்திரி ஆக முடியும்? இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் 8 பேர் அதிமுக இருந்து போய் அமைச்சராக இருக்கிறாங்க. இப்ப 8 பேர் அதிமுக இருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், செல்லாத நோட்டுக்கு சமமானவர்களா இன்னைக்கு அங்க போய் அமைச்சராக இருக்கிறாங்க. உண்மைதானே? இப்போ 19 பேர் அதிமுக கட்சி சேர்ந்தவர் எம்எல்ஏ நிற்கிறாங்க திமுகவில். ஆக திமுகவில் கூடாரம் காலி ஆகிவிட்டது, அது எம்டி ஆகிட்டது. மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு ஸ்டாலின். ஆக அதிமுக அப்படி இல்லை, இன்றைக்கு அபரிதமா வளர்ந்துகிட்டு இருக்குது. மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதில் முதலிடம் இருப்பது அதிமுக கட்சி.
இன்னைக்கு திமுக அப்படி இருக்குதா? அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். அங்கே மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்காது. ஆகவே அதிமுக ஆட்சியில் மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும். இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஊழலாட்சி அகற்றப்பட வேண்டும். அதோட மின் கட்டணம் 67% உயர்த்தியாச்சு. குடிநீர் வரி உயர்த்தியாச்சு. கடைக்கு வரி உயர்த்தியாச்சு. வீட்டு வரி உயர்த்தியாச்சு. வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150% உயர்த்தியாச்சு. குப்பைக்கு வரி போட்டாச்சு. குடிநீருக்கு வரி போட்டாச்சு. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமை. ஒரு பக்கம் உணவுப் பொருளுடைய விலை உயர்வு. மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மனோ அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதிமுக தேர்தல் அறிக்கை 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். முக்கியமான அறிவிப்புகள்: விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிப்பிலிருந்து அவர்களுக்கு சற்று விலக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிகள் மீது மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். நம்முடைய பெண்களுக்கு வேலைக்கு செல்ல, பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்ப 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது, பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்போ ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் இல்லாமல் இருப்பதாக தகவல். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். இப்போ விலையில்லாமல் அரிசி கொடுக்குறோம். அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். பட்டப்படிப்பு படித்து அந்த மாணவர்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் கிடைக்கும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மீனவ நண்பர்கள் கடலில் மீன் பிடிக்கின்ற பொழுது உயிரிழக்க ஏற்பட்டால் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல் டீசல் மானியம் 500 லிட்டராக மீனவர்களுக்கு வழங்கப்படும். மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற 8,000 ரூபாயை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் இன்றைக்கு ஏழைகள், அது எந்த ஜாதி மதனே கிடையாது, ஏழை என்று இருந்தால் வீடு இல்லாமல் இருந்தால் அந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு மாநகர பகுதியில் கட்டி கொடுக்கப்படும். இந்த பகுதியிலும் கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி. இன்றைக்கு நகர பகுதியில் சாலை ஓரமாக, நடைபாதை ஓரமாக கடை வைத்து வியாபாரம் செய்கின்றவர் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் ரத்து. அவள் புதிதாக வியாபாரம் செய்ய விரும்பினால் அவருக்கு எந்த ஜாமீனும் இல்லாமல் குறைந்த வட்டியில் 2 லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும். அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படப்படும். மூடிய அம்மா உணவகம் திறக்கப்படும். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களிடத்திலே
மிகுந்த வரவேற்பு இருக்கின்ற காரணத்தினால அரசியல் கால் பிடிச்சிட்டு காரணமாக பல அம்மா உணவகங்களுக்கு தகுந்த உணவுப் பொருள் கொடுக்கல, தரமான பொருள் கொடுக்கல. அங்கே இருக்கின்ற உணவு தயாரிக்கின்ற பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சி உடனே தரமான பொருள் கொடுக்கப்படும், ருசியான உணவு வழங்கப்படும், பணியாளர்கள் தேவையான அளவு வழங்கப்படும். மூடப்பட்ட அனைத்து அம்மா உணவும் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி அமைவது உறுதி உறுதி. அப்படி உறுதியாக வருகின்ற பொழுது இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே செயல்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை